நீங்கள் மயிலாட் கதை எழுதும்போதே இவர் மனசில் இருந்தாரா, இல்லை எழுதின அப்புறம் இவர் ஃபிட் ஆவாருன்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்லை சார், நான் எந்த கதையுமே எழுதும்போது அப்படி யோசிக்கிறது இல்லை. யாரும் உங்களுக்கு யோசிக்கிறது நான் ஒரு அந்த ஸ்கிரிப்டை முதல்ல அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் சொல்லப்போனால் நான் சந்தித்த சில கேரக்டர்ஸ் தான் நான் நினச்சிக்குவேன். நான் ரியல் லைஃப்பில் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் ஒரு குறிப்பாக ஹீரோ கேரக்டர் எழுதும்போது அந்த இன்ஸ்பிரேஷன் நான் வேறு எங்கேருந்தோ எடுத்துக்குவேன் லைஃப்பில். ஸோ அதனால் அப்படி எழுதுறது இல்லை. ஸோ அப்படி எழுதலை. மயிலாடு எழுதி முடிச்சுட்டு நான் வேறு சில ஆர்டிஸ்ட்டில் போனேன். ஸோ ஆரம்பத்தில் அது எழுதி முடிக்கப்பட்ட பிறகு ஸோ அது கரெக்டாக இதாகலை. அதுக்கப்புறம் சசி சார்கிட்ட நான் வந்தேன். பட் சசி சாரோட ஒர்க் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது. நாங்கள் சேர்ந்து படம் பண்ண வேண்டியது ஆல்ரெடி. சசி சாரும் கணேஷ் சாரையும் சேர்த்து ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டியது. முன்னாடி ஜிப்சி டைமில் அதுக்கு பதில் அதுதான் பண்ண வேண்டியது அந்த டைமில். ஸோ அப்படி ஒன்று பிளான் பண்ணோம். பட் அது கிட்டத்தட்ட ஃப்ளோருக்கு போகிற டைமில் சில காரணங்களால் பண்ண முடியல. ஸோ அதனால் அவரை வச்சு படம் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது. கரெக்டாக மயிலாட் அமைஞ்சுது. அது இப்போது வெற்றி தர்ற பாடங்களை விட சரியாக போகாத படங்கள் நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஃபீல்டுலையுமே சொல்லுவாங்க, நாட் ஜஸ்ட் ஃபிலிம்ஸ். ஜப்பான்லேருந்து வாட் டிட் யூ லேர்ன், டேக் அவே? என்னென்னா சார், இப்போது நிச்சயமாக ஒரு தோல்வி நம்மளை நிறைய யோசிக்க வைக்கும். நான் சார் பொதுவாக வெற்றி தோல்விகளை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நாட் ஓன்லி சினிமாவில் மட்டும் இல்லை, மொத்தமாகவே. ஏன்னா நான் ஒரு 30 இயர்ஸாக என்னோடய லைஃபே பார்த்திங்கன்னா நான் நிறைய ஸ்பேஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் தொழிற்சங்கத்தில் இருந்திருக்கேன், டைஃபியில் இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சினிமா வந்திருக்கேன். பர்சனலாக என்னோடய லைஃப்பில் சினிமாங்கிறது ஒரு பார்ட்டு. எப்படி என்னோடய வெவ்வேறு ஸ்பேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி. அதனால் அதில் நான் வெற்றி தோல்வியை பற்றி எப்போவுமே யோசிக்கிறது இல்லை. எந்த விஷயமும் என்ன பர்சனலாக அஃபெக்ட் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அப்படி நான் யோசித்ததே இல்லை. ஸோ பட் ஆனால் ஜப்பானுக்கு பிறகு எனக்கு பர்சனலாக என்னென்னா என்னுடைய அட்மாஸ்பியர் இருக்குது பாருங்கள், அது பொதுவாக டவுன் ஆகும். உங்களுக்கே தெரியும், சினிமாவில் அந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும். இதோடைய சூழல் சார்ந்து எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். அப்போ ஒன்று. ரெண்டாவது, தொடர்ந்து நம்மளை மாதிரி ஒரு வாய்ஸ் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கிறது என்னென்னா, ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஒன்று அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அது நல்லாயிருக்கு, அது குறையோடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் நம்ம ஒன்று சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஸ்பேஸ் இல்லாமல் போய்டும் அப்படிங்கிறது ஏன்னா நிச்சயமாக இது ஒரு வியாபாரம். நம்ம அதில் ஜெயிச்சா தான் நம்ம அடுத்த விஷயங்கள் கரெக்டாக பண்ண முடியும் நம்ம ஸ்பேஸில். அப்படிங்கும்போது அந்த தோல்வி எனக்கு நிறைய அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணுச்சு. கண்டிப்பாக நம்ம பண்ணுற படம் போட்ட காசை எடுத்துடணும். ஸோ அதுக்கும் ஒர்க் பண்ணணும். நம்ம ஒரு க்ரியேட்டராக இருக்கிறதும் இல்லாமல் அதுக்கும் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நல்ல விஷயம் தொடர்ந்து பண்ண முடியும். அப்படிங்கும்போது அதை எனக்கு ஜப்பான் ரொம்ப கற்றுக் கொடுத்துச்சு. நம்ம முக்கியமாக நம்ம நினச்ச ஸ்கிரிப்டை எடுக்கணும். நம்ம எழுதின ஸ்கிரிப்டை எடுக்கணும். அது நல்லதோ கெட்டதோ அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓ சரி, இதனால் இது யூ காட் இட். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸில் தான் ஜப்பான் குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு எழுதும்போது நான் பண்ணி வச்சுருந்த வேர்ல்டு பில்டு வேறு. அதை எப்படி எடுக்கணும், என்ன கலர் இருக்கணும், அதெல்லாம் நம்ம யோசிச்சிருந்தது வேறு. பட் பை ப்ராசஸில் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது என்னோடய மிஸ்டேக் தான், என்னுடைய தப்பு. யாரும் என்ன அந்த ஸ்பேஸுக்கெலாம் தள்ளலை. ஸோ எல்லாருமே அந்த ஸ்பேஸுக்குள்ளே இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கினுங்கிறதுக்கு தான் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் அதோடைய சோல் என்கிட்ட தான் இருந்தது. அந்த சோலை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் பண்ணக்கூடிய படங்களில் அதை பண்ணவே கூடாதுங்கிற ஒரு லேர்னிங் ஜப்பான் கொடுத்து. இல்லை, எந்த விதத்தில் கேட்குறேன்னா, நான் அக்ரி பண்ணுறேன். ஏன்னா சரி, நம்மளால் ஃபுல் எஃபர்ட் போடுறோமா, அந்த ப்ராசஸில் தான் நம்மளால் 100% கொடுக்க முடியுமே தவிர ரிசல்ட் நம்ம கையில் இல்லை. எதுலேயுமே நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஃபீல்டுமே ஒன்லி த எஃபர்ட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ், ரிசல்ட் இஸ் நாட். ஸோ அந்த விதத்தில் நான் யாரை ப்ளேம் பண்ணலாம் அந்த மாதிரி நான் கேட்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இவர் எடுத்திங்கன்னா, இவர் ஆரம்பமே சுப்பிரமணியபுரம் அந்த மாதிரி ஒரு படத்தில், அதை ஒரு ஹீரோ படம்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர் ஹீரோவாக நடித்த ஒரு நாடோடிகள்ங்கிற படம் வந்திருக்கு. மற்ற படங்கள்லாம் கூட இவர் ஒரு ஹீரோஸ் கம் கேரக்டர் ஆக்டர் மாதிரி தான் அது காமிச்சிருக்கு. அவர் தான் சென்டர். ஆனாலும் நம்ம ஹீரோயிக்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் எல்லா. ஸோ இப்போ அவர் அயோத்தி இந்த மாதிரினா அது ரொம்ப நேச்சுரலாக ப்ரோக்ரஸ் ஆகுது. ஆனால் சில பேர் மீடியா சொல்கிறாங்க, இல்லை அவங்க படங்களோட வெற்றி தோல்வி வாட் எவர் வச்சு ஸ்டார்ஸ்ன்னு ஆகிடுறாங்கல்ல.
இப்போ கார்த்தியா டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு 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 ஸ்டார் கண்டிப்பா. ஸ்பேசஸில் இருக்கார். பிகாஸ் அவர் வந்து இந்த மாதிரி சுப்பிரமணியபுரம் அந்த மாதிரி படங்களை விட ஹீரோயிக்காக நான் ஹீரோனா ரொம்ப அப்படியே கத்தியெல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி நான் சொல்ல. பட் ஆனால் ஒரு சர்டன் இமேஜ், நான் ஃபைட் இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், ஹீரோயிசம் இருக்கணும், அந்த மாதிரி. நீங்கள் பண்ணுற படங்களில் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்தால் அது கொஞ்சம் அந்த முரண் இருக்காதுல்ல? இல்லை, ஆக்சுவலாக ஜப்பானில் வந்து கார்த்தி சார் உள்ளே வந்தப்போ அந்த கதையில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள்லாம் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இல்லை அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஈவன் ஒர்க்கிங் ப்ராசஸ்லையும் எனக்கும் அவருக்கும் நல்ல புரிதல் இருந்தது. பட் நானே அதை டிசைட் பண்ணேன். என்னென்னா கார்த்தி சார் மாதிரி ஒருத்தர் வரும்போது அந்த பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. ஸோ ஏன்னா அந்த படம் வந்து சார் ஜப்பான் வந்து ஆக்சுவலாக வெப் சீரிஸாக எழுதப்பட்ட கதை. ஓகே. ஃபஸ்ட்டு அது வேர்ஷன் வந்து நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணணும். அந்த கோவிட் டைமில் நிறைய நம்ம ஓடிடியில் பார்த்துட்டு எனக்கு அந்த ஒன்று இன்டென்ஷன் இருந்தது, நம்ம ஒரு டீப்பாக ஒரு வெப் சீரிஸ் பண்ணணும். ஏன்னா வெப் சீரிஸில் வந்து டைம் பிரச்சனை இல்லை, நம்ம நினச்ச வேர்ல்டை வந்து நிறைய சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பர் லிங்க் ஃபிலிமாக கொண்டு வரணும்னு சொல்லி எழுதப்பட்ட கதை தான் ஜப்பான். அதில் நிறைய சோமனி கேரக்டர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அதை ட்ரீம் வாரியரில் படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த வேர்ல்டு, ஸோ நம்ம இதை ஒரு ஃபிலிமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அது ஒரு ஃபிலிமாக கன்வெர்ட் ஆணுச்சு. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு அந்த கேரக்டர்ஸை எல்லாம் குறைச்சிட்டு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதை ப்ளே பண்ணுற ஒரு ஸ்பேஸில். ஆனால் எல்லாமே நான் தான் டிசைட் பண்ணேன், யாரும் அதை இது பண்ணல. ஸோ கார்த்தி சார் வந்து அதை படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவர் வர்றாரே அப்படின்னு நான் எனக்கு ஒரு இன்டென்ஸ் இருந்தது. இல்லை நமக்கு அப்போ ஹீரோய்க்காக சில விஷயம் பண்ணணும், சில இதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதனால் நானே அப்படி ஒரு ஒர்க்குக்குள்ளே போனதுனால ஒரு ரைட்டராக நான் பண்ணிக்கிட்ட காம்ப்ரமைஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அதோடைய ப்ராப்ளம். அது ஓகே. ஸோ அது நீங்கள் சொன்ன மாதிரி ஹீரோ வச்சு ஃபிலிம் பண்ணலாம், பட் நம்ம ஒரு ரைட்டராக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்பேஸ்லேயே பண்ணுனா அது அவருக்கும் ஒரு புது படமாக இருக்கும், நமக்கும் வேறு எக்ஸ்பீரியன்ஸ்